எனக்குன்னு என்னோட வீட்டில் வந்து ஒரு பொருள் குண்டு மணி தங்கம் கூட வைக்க முடியல. நானும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். எல்லாரும் மாதிரி தான் நானும் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் தங்க மாட்டேங்குது? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, எந்த ஒரு கதையும் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், பிள்ளையார் பிடிச்சி விட்டோம் இல்லையா? ஸோ பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறது, அதுல ஒரு அருகம்புல் வச்சுட்டு விநாயகருக்கு முதல் பொதுவாகவே வந்து அம்பாள் வழிபட போகும்போது நம்ம குத்துவிளக்கு எடுத்து பூஜை பண்ணி வைக்கிறோம். ஒரு அழகா மணப்பலகை போட்டு அதில் 108 போட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு பாயசமோ, திருமணமான சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா ஒரு தாம்பூலம் சொல்லுவாங்க இல்லையா? தாம்பூலம் வச்சு கொடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக குடும்பம் சுபிட்சமா இருக்கும். கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ண முடியாது, ஆசை கூட போட முடியாது. திருப்பி அடகு கிடைக்கும். அடகு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதனாலே வீட்டில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆசை இல்லாத வாழ்க்கை கிடையாது இல்லையா? ஸோ என்னோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ஆசைங்க. எனக்கும் நிறைய நகை போட்டுக்கணும், நானும் இந்த சமுதாயத்துல கௌரவமா இருக்கணும். ஆனா என்ன சூழ்நிலையே தெரியல, எனக்கு மட்டும் சம்பாதிக்கிற காசுல நான் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு நகை வாங்கினா கூட அது என்னோட கழுத்துல போடவே முடியல. எனக்குன்னு என்னோட வீட்டுல வந்து ஒரு பொருள் குண்டு மணி தங்கம் கூட வைக்க முடியல. நானும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். எல்லாரும் மாதிரி தான் நானும் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் தங்க மாட்டேங்குது? சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன பிரச்சனைனே தெரியலங்க. தங்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, இந்த சுக்கிரனோ இந்த குருவோ வந்து நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அந்த தங்கத்தை வந்து அணிய முடியாது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குரு நீச்சம் அடைஞ்சவங்களுக்கு அந்த தங்கம் தங்குறது பெரிய இஷ்யூவா இருக்கும். ஒரு பொருளை திருப்பிட்டு வருவாங்க, அகைன் எப்ப திருப்பி கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ண முடியாது, ஆசை கூட போட முடியாது, திருப்பி அடகு கிடைக்கும். இந்த அடகு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதனாலே வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கும், நிம்மதி இருக்காது. என்னங்க கிட்ட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மனுஷன் வாங்கிட்டு வந்து வச்சா உடனே கடகு கடை கொண்டு போய் வைக்க வேண்டியது. ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நிம்மதியா போடக்கூட முடியல. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கூட அடுத்தவங்க வீட்டுக்கு போறோம், ஒரு கௌரவமா போயிட்டு வரணும்னு நினைச்சப்போ அது கூட முடியல. எத்தனை பேர் புலம்புறீங்க? சோ இந்த தங்கம் தங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்லைங்க. சுக்கிரன்னா யாருங்க? சுக்கிரன்னா நமக்கு வந்து மகாலட்சுமி. இப்ப மகாலட்சுமின்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி குருன்றது நம்மளுடைய குரு பகவானதுதான் பெரும் பணத்துக்கான அதிபதி. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணி தான் அந்த பொருள் வாங்குறோம். தங்கம் அப்படின்னாலே மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாகவே வந்து மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கான கலரா இருக்கக்கூடிய தன்மை. ஸோ வெண்மை நிறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சுக்கிரனையும் ஆதர்சனம் பண்றதுக்கு வந்து சந்திரனுடைய நிலையை தான் நம்ம வந்து வெண்மை நிறமாவும் பார்க்கிறோம். ஸோ ஒரு ஜாதகத்துல குருவோ அல்லது சுக்கிரனோ கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தங்கம் தங்குறதுல பிரச்சனை இருக்கு. சரிங்க, இதுக்கு என்ன பண்ணினா என்னுடைய தங்கம் எந்த பிரச்சனையும் இல்லாம அடகு கடைக்கு போகாம நான் நிம்மதியா வந்து வச்சு நான் அழகா போட்டு அனுபவிக்க முடியும்? சேர்க்கிறேன், அந்த காசு கரையுது, என்னால வாங்க முடியல. நான் போய் கட்டுறேன், நானும் முயற்சி பண்ணி சீட்டு கட்டலான்னு கூட கட்டுறேன், பட் என்னால அதை முழுமைப்படுத்தி வாங்க முடியல. காரணம் என்ன? அங்க வேற ஒண்ணுமே இல்லை, சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. அவருக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னா வேற யாரோட நம்மளோட மகாலட்சுமி தாயாரை பிடிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட பெருமாள் வந்து என்ன பண்ணிருக்காருங்க, பெருமாள் பாக்குறோம் இல்லையா? பெருமாள் வந்து தாயார் எங்க வச்சிருக்காரு? நெஞ்சில வச்சிருக்காரு. அது மாதிரி நம்ம வந்து தாயாரை பிடிச்சுக்கணும். தாயாரை நினைச்சு வீட்டுல வழிபாடு பண்ணுங்க. என்ன கிழமையில பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்தை வந்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ஏன் ரேவதி நட்சத்திரம் முக்கியம்னா, சுக்கிரன் தான் அதிபதினு சொல்லுவோம். சுக்கிரன் 2 வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. எங்கெங்க அதிபதியா இருக்காரு? நமக்கு துலாத்திலையும் அதே மாதிரி ரிஷபத்திலையும் அதிபதியா இருக்காரு. இங்க எங்க வந்து உச்சம் நீச்சமாகறாருன்னு பாத்தீங்கன்னா, கண்ணில நீச்சம் ஆயிடுவாரு. அதே மாதிரி மீனத்துல வந்து உச்சமடையக்கூடிய நிலை உண்டு. சோ இந்த உச்ச சுக்கிரனை போய் நம்ம கையில பிடிக்கிறோம். உச்ச சுக்கிரன்றவர் யாரு அப்படின்றப்ப நமக்கு ரேவதி நட்சத்திரம், அதாவது அஸ்வினியில தொடங்கி ரேவதியில முடியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ரேவதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனராசியில தான் உச்சம் வர்றாரு. சோ அப்ப தாயாரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க நகையை திருப்பலாம், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அம்பாளை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. அன்னைக்கு நாள்ல வழிபட்டுட்டு போய் திருப்பினீங்கனாலும் அது உங்களுக்கு திருப்பி போகாது, அடகு போக வேண்டிய வேலையே வராது. அது மாதிரி அம்பாள் வழிபாடுங்கிறதுமே வந்து நம்ம ஒண்ணு முடிஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா மகாலட்சுமி தயார் இருப்பாங்க. இல்லைங்க எங்க வீட்டுல மகாலட்சுமி போட்டோ கூட இல்ல, எதுவும் இல்ல, வீட்டுல விளக்கு மட்டும் தான் ஏத்தி கும்பிடுறேன் அப்படின்னா நீங்க குத்து விளக்க கூட அழகா அலங்காரம் பண்ணி தாயாரா நினைச்சு அதுக்கு அத்தனை 108 போற்றி சொல்லி, எதுக்கு குத்து விளக்கு பூஜையில நம்ம அம்பாலை வந்து ஆதர்ஷனம் பண்ற மாதிரி, அம்பாலே வந்து நின்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதர்ஷனம் பண்ணக்கூடிய நிலை. அந்த மாதிரி நீங்க வச்சு வழிபட்டுட்டு குத்து விளக்கு பூஜை 108 போற்றி போட்டு. பொதுவாவே வந்து எங்கெல்லாம் வந்து நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருக்காரு, குரு கெட்டு போயிருக்காரு அப்படின்னா நீங்க இந்த வாசனை திரவியங்களை நிறைய யூஸ் பண்ணணும். மஞ்சள் அரைச்சு அதுல பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கலாம். எந்த ஒரு காரியமும் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா? சோ பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறது, அதுல ஒரு அருகம்புல் வச்சுட்டு விநாயகருக்கு முதல் முத்தோடனே முளப்பொருளைன்னு சொல்லிட்டு நம்ம விநாயகருக்கு ஒரு வழிபாடு எடுத்துட்டு அடுத்து அந்த அம்பாலை அழகா குத்து விளக்கவே அலங்காரம் பண்ணி நீங்க வேண்டி அம்பாலை வேண்டி பிரார்த்தனை பண்ணலாம். பொதுவாவே வந்து தாயாருக்கு சிறந்த பூ அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாவே எதெல்லாம் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா, மருதாணி வந்து வச்சுக்கோங்க கையில. பெண்களுக்கு சொல்லுவாங்க பார்த்திருப்போம் பாத்தீங்களா? நிறைய நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க கையில பெண்ணா இருந்தா மருதாணி வைக்கணும். மருதாணி பூல நம்ம வந்து மருதாணி விஷயங்கள், மருதாணி பூவா இருக்கட்டும், மருதாணி
மருதாணி அந்த இலைகளை அரைச்சு நம்ம கையில வைக்கும் போது மகாலட்சுமி வாசம் செய்யறான்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அதனாலதான் கையில வந்து மருதாணி வைக்கணும். பெண் பிள்ளையா இருக்கட்டும் கையில மருதாணி வை, உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை, அது உடல் ரீதியாகவும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. அதே மாதிரி நம்மளுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருதாணிக்கு உண்டு. இப்போ மருதாணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல செடி வளர்க்கறதுலயுமே கூட சொல்லுவாங்க மருதாணி செடி வச்சுக்கிறது, அதே மாதிரி செம்பருத்தி பூ வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு அம்பாளுக்கு. அது மாதிரி மல்லிகைப்பூ, வாசனையான விஷயங்கள், குடும்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள், எப்பவுமே சாம்பிராணி புகை போட்டு வச்சிருக்கிறது, வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கிறது, கிளீனா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். பொருட்களை எவ்வளவு அங்கங்க சிதறாம அழகா எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ண இதெல்லாம் மாறும். இந்த நகை அடைக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம்னா இங்க இருந்துதாங்க பிரச்சனை. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு மேல ஒரு செடி வளர்க்குறோம், அந்த செடியில இலை வந்து சரியா இல்ல, பூச்சி அரைச்ச மாதிரி இருக்கு, அப்ப எங்க நம்ம மருந்து போடுவோம்? அப்போ அது உரம் போட்டு எங்க வேர்க்குதானே போடுறோம். அப்ப அது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு போய் காயப்படுத்துறதுக்கு தேவையில்லை இல்லையா? அது மாதிரி இங்க சுத்தி இருக்க விஷயங்களை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் சரியாகும். சோ இதை வந்து அம்பாள் வழிபடு, ரேவதி நட்சத்திரத்து நாள்ல போய் நீங்க அம்பாளை வழிபட்டு நீங்க திருப்பிட்டு வந்தா ரொம்ப நல்லது. அன்றைய நாளா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பொதுவாவே வந்து அம்பாள் வழிபடு போகும்போது நம்ம குத்துவிளக்கு எடுத்து பூஜை பண்ணி வைக்கிறோம், ஒரு அழகா மணப்பலகை போட்டு அதுல 108 போற்றி போட்டு அவங்களுக்கு ஒரு பாயசமோ இது ஒரு பிரசாதம் அப்படிங்கிற போது நம்மளால முடிஞ்சது அவளும் கல்கண்டு போட்டு பால் ஊத்தி அது வைக்கலாம். வெண்மையான நிறத்துல இருக்கக்கூடிய பாயாசம், இது மாதிரியான விஷயங்கள் சந்திரன் ஆதிக்கத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரும். அதே மாதிரி காப்பரிசி வைப்பாங்க. காப்பரிசி மீது அட்சதைக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலந்த பச்சை அரிசி, இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். நைவேத்தியம் கட்டி ஒரு 108 போற்றி சொல்லிட்டு நீங்க வச்சு வழிபட்டுட்டு நீங்க வேண்டி மனதார வேண்டணும், மனமுருக வேண்டணும், நம்பிக்கை வேணுங்க. எந்த ஒரு வழிபாடு செய்யும் போதும் நம்ம நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அது கிடைக்கும். பிரச்சனை இருந்தா சொல்யூஷன் வரணும் இல்லையா? நமக்கு உடம்பு முடியல, ஜுரம் அடிக்குது, சமாளிச்சு பாக்குறோம், முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு ஊசி போடும்போது நமக்கு சரியாகுன்ற நம்பிக்கையோட நம்ம போடுறோம், போட்டு வந்து நம்ம உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அது மாதிரிதான் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ரெமெடி தேக்கி ஓடவும், இல்லைன்னா போக மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வழிபாடு எடுத்து நீங்க இதை பண்ணி பாருங்க. நம்ம சென்னையில் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட சரிங்க, இங்க அஷ்டலட்சுமி கோயில்னு ஒரு கோவில் இருக்கு, பெசன்ட் நகர்ல இருக்கு. இடத்துல அந்த அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க, அழகா வழிபாட்டுட்டு வந்தீங்கனாலே மாற்றங்கள் தெரியும். பௌர்ணமி நாள்ல போகலாம், ரேவதி நட்சத்திரத்துல போகலாம், அதே மாதிரி வந்துட்டு சுக்கரனுக்குரிய நாட்கள்ல போயிட்டு வரலாம், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்ல இந்த மாதிரி கோயில்கள்லாம் உண்டு. லட்சுமிக்குனே வந்து ரொம்ப விசேஷமான கோயில்கள் உண்டு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பின்தங்கிய நிலையில இருந்தா கூட சரி, பொருளாதார உயர்வும் சரி, அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. மனதார மனமுருகி வேண்டுங்க, நிச்சயமா அதுக்கான பிரார்த்தனைக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதுல இருந்து மாற்றம் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்சது, வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பூ வச்சு கொடுக்கறது, ஒரு தாம்பூலம் கொடுக்கறது, ஜாக்கெட் பிட்டாத துணி வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி மேம்பட்டுட்டே இருக்கும். பொதுவாக வந்து சொல்லும் இல்லையா, நம்ம எப்படி லட்சுமி பூஜை எல்லாம் பண்றோம்ல, அந்த மாதிரி லட்சுமி பூஜை பண்ற இடத்துல என்ன கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஏதாவது நம்மளால முடிஞ்சு கொடுக்க முடியாது. எப்பயுமே யார் வந்தாலும் முதல்ல ஒரு விஷயங்க, வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் சரி, குழந்தை வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, குங்குமம் கொடுங்க, ஒரு கண்ணி பூ கொடுங்க. உங்களால முடிஞ்சது ஒரு கையில உருண்டு பூ இருக்கு அப்படின்னா பூ, மஞ்சள் குங்குமம். திருமணமான சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா ஒரு தாம்பூலம் சொல்லுவாங்க இல்லையா, தாம்பூலம் வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களோட குடும்பம் சுபிட்சமா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, பணத்துக்கும் தட்டுப்பாடு இருக்காது, நகை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சேர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ண ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய தன்மை இருக்கும். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு இது கரெக்டா இருக்கு செஞ்சு பார்த்தவங்க உங்களுடைய பதிவுகளை வந்து நிச்சயமா கமெண்ட் போடுங்க, அது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்கு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றது கிடையாது. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா? சோ நமக்கு இந்த மாதிரியான என்னோட கிளைண்ட் சொல்லி பல பேர் அதுல பயனடைஞ்சவங்க சொன்னதுக்கான நிலையத்தான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா நீங்களும் பண்ணி பாருங்க. உங்க கையிலும் நகை பணம் எவ்வளவு தூரம் தங்குது அப்படிங்கறத உங்களுடைய பதிவுகள் மூலமா எனக்கு தெரியப்படுத்துவீங்க. நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.